Hi friends, welcome to our channel MR Infotainment. So, the close to next to video கேட்டிருந்தீங்க இல்லையா? ஸோ அதுதான் வந்து பாருங்கள் டிஃப்ரென்ஸ் க்ளோஸ் டு நெக்ஸ்ட் டு நியர் பிசைட் இதுக்கு எல்லாத்துக்குமே டிஃப்ரென்ஸ் சரியா. ஐ லிவ் க்ளோஸ் டு தி ஹாஸ்பிட்டல். நான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு பக்கமாக தான் இருக்கேன். இப்போது நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னு நினச்சா கூட ஒரு 10 நிமிஷத்தில் நான் ஹாஸ்பிட்டல் போயிடுவேன். ஸோ கொஞ்சம் தூரம் தான் சரியா. நான் இருக்கிற இடத்துக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் கொஞ்சம் தூரம் தான். அதுதான் வந்து அந்த க்ளோஸ் டு சரியா. ஐ லிவ் நெக்ஸ்ட் டு மை ஒர்க் பிளேஸ் அப்படின்னா நான் வேலை செய்கிற இடத்துக்கு அடுத்தே நான் இருக்கேன். இப்போ எப்படி பி வந்து ஏக்கு அடுத்து இருக்குது. ஸோ அதுதான் அந்த அடுத்தே, நடுவில் வேறு எதுவும் இல்லை. ஏக்கு அடுத்தே பி, அதாவது இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஏ செக்ஷனுக்கு அடுத்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் பி செக்ஷன்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அதுதான் அந்த நெக்ஸ்ட் டு சரியா, அடுத்தே. ஐ லிவ் நெக்ஸ்ட் டு மை ஒர்க் பிளேஸ், நான் வேலை செய்கிற இடத்துக்கு அடுத்தே நான் இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். அடுத்து பாருங்கள், ஐ லிவ் நியர் தி ஹாஸ்பிட்டல். ஓகே, ஐ லிவ் நியர் தி ஹாஸ்பிட்டல்னால் க்ளோஸ் டு மீனிங்கே தான் நியரும் சரியா. பட் நியர் போடும்போது நியர் டு போடக்கூடாது சரியா, நியர் மட்டும்தான் போடணும். ஐ லிவ் நியர் தி ஹாஸ்பிட்டல்னால் நான் ஹாஸ்பிட்டலுக்கு கொஞ்சம் பக்கத்தில் இருக்கேன், க்ளோஸாக இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். ஐ லிவ் பிசைட் தி ஹாஸ்பிட்டல் அப்படின்னா அப்படியே நெக்ஸ்ட் டூக்கான மீனிங் வந்து பிசைட் எடுக்கும் சரியா. ஐ லிவ் பிசைட் தி ஹாஸ்பிட்டல்னால் நான் ஹாஸ்பிட்டலுக்கு அடுத்தே இருக்கேன், பக்கத்துலேயே இருக்கேன், அடுத்து பக்கத்துலேயே சரியா. அதுதான். பாய்.